தமிழ்நாடு அரசாங்கமும் தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் சம்பந்தமான விதிகளை உருவாக்குகிற போது தொழிற்சங்கங்களை அழைத்து பேசி தொழிலாளர் நலனுக்கு பாதிப்பில்லாத வகையில் அல்லது தொழிலாளர் நலன்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் அந்த விதிகள் உருவாக்கப்பட வேண்டுமே தவிர மோடி அரசாங்கம் முதலாளிகளுக்கு சாதகமாக தொழிலாளருடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் நிறைவேற்றி இருக்கக்கூடிய அந்த சட்ட தொகுப்பை அப்படியே இங்கே அமல்படுத்துவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை நான் இங்கே திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு விலைவாசி உயர்வு என்பது ரொம்ப கடுமையாக அன்றாடம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த அமெரிக்காக்காரனும் இஸ்ரேல்காரனும் சேர்ந்து ஈரான் மீது வம்புக்காக ஒரு சண்டையை இழுத்து கிட்டத்தட்ட இப்ப 100 நாட்கள் கடந்து விட்டது சண்டை துவங்கி. இதனுடைய விளைவாக வெறும் அந்த 3 நாடுகள் மட்டும் பாதிக்கப்படவில்லை. அங்க போடுற சண்டைக்கு நம்ம வீட்டு அடுப்பு அணையுது. வணிக சிலிண்டருடைய விலை 3350 ரூபா. ஆனா 3350 ரூபா என்பது கம்பெனி ரேட்டு. கடைக்காரர் வாங்குறது 5500 ரூபா கொடுத்து வாங்குறாரு. எங்க கள்ள மார்க்கெட்ல. சர்வதேச சந்தையில விலை ஏறுது, அமெரிக்காக்காரன் சண்டை போடுறான், சண்டை நிற்கிற, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதன் மூலமாக வரி வருவாய் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது மத்திய அரசு மாநில அரசு. அதை குறைத்துக் கொள்வதே உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஒரு வேலை வாய்ப்பு என்று சொன்னால் இந்த 100 நாள் வேலை திட்டம் தான். அது இந்த மோடிக்கு பொறுக்கல. கிராமப்புற பெண்கள், குறிப்பாக தனித்து வாழ்பவர்கள், விதவை பெண்கள், முதியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இனிமேல் வேலையே இல்லை என்கிற நிலைமையை மோடி அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிறார். 100 நாள் வேலை இருந்த போதும் 100 நாள் வேலை கிடைச்சதா? இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் பெரும்பாலான குடும்பங்களுக்கு 100 நாள் வேலை என்பது வழங்கப்பட்டதே கிடையாது. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போறான்னு சொன்னது மாதிரி 100 நாள் வேலையே ஒழுங்கா கொடுக்க முடியாத ஆளு 125 நாள் தரன்னு சொல்றான். இது ஏதாவது நம்புற மாதிரி இருக்க? இந்த 125 நாள் என்று சொல்லக்கூடிய விபிஜி ராம்ஜி திட்டத்தில் அப்படிப்பட்ட எந்த பாதுகாப்பும் அந்த திட்ட பயனாளிகளுக்கோ தொழிலாளர்களுக்கோ கிடையாது. ஆகவே தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் சம்பந்தமான பிரச்சனையில் அனைத்து தொழிற்சங்கங்களையும் அழைத்து பேசி அவர்களுடைய ஆலோசனையோடு அதற்கான விதிமுறைகளை உருவாக்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்கிற இந்த கோரிக்கைகளை எல்லாம் வற்புறுத்தித்தான் வரக்கூடிய 19ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் 500க்கும் மேற்பட்ட இடங்களில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது என்று குற்றாலத்திலே கூடிய நம்முடைய மாநில குழு கூட்டத்தில் நாம் முடிவு செய்திருக்கிறோம். இன்னைக்கு விலைவாசி உயர்வு என்பது ரொம்ப கடுமையாக அன்றாடம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று பெட்ரோல் டீசலுடைய விலை இப்போது 5 முறை மத்திய அரசாங்கம் உயர்த்தி விட்டது. அதே மாதிரி எரிவாயு சிலிண்டருடைய விலை வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டராக இருந்தாலும் வணிக சிலிண்டராக இருந்தாலும் இந்த சிலிண்டருடைய விலை என்பதும் மிக கடுமையாக உயர்த்தப்பட்டிருக்கு. அநேகமாக 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளுக்கு ஒரு முறை என்கிற அளவுக்கு இந்த பெட்ரோலிய பொருட்களுடைய விலையை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் உயர்த்தி கொண்டே இருக்கிறது. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் ஈரான் வழியாக ஹோர்முஸ் ஜலசந்தியின் வழியாக நமக்கு சேர வேண்டிய பெட்ரோலிய பொருட்கள் வருவதிலே பெரிய தட்டுப்பாடு என்பது இருக்கிறது. சர்வதேச சந்தையில் விலை என்பது உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே கொண்டு சேர்ப்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சர்வதேச சந்தையில் விலை என்பது உயர்ந்து கொண்டே இருக்கிற காரணத்தினால் இந்த விலையை உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இல்லை என்றால் எண்ணெய் கம்பெனிகள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். தினந்தோறும் ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய் இழப்புகளை நம்முடைய பெட்ரோலிய கம்பெனிகள் சந்திக்க வேண்டி இருக்கிறது என்பதையெல்லாம் அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன சொல்ல விரும்புறேன், உண்மையிலேயே இந்த அமெரிக்காக்காரனும் இஸ்ரேல்காரனும் சேர்ந்து ஈரான் மீது வம்புக்காக ஒரு சண்டையை இழுத்து கிட்டத்தட்ட இப்ப 100 நாட்கள் கடந்து விட்டது சண்டை துவங்கி. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அந்த சண்டையை துவங்கணும். மார்ச் முடிஞ்சிருச்சு, ஏப்ரல் முடிஞ்சிருச்சு, மே முடிஞ்சிருச்சு, இப்ப ஜூன் 10ன்னா கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலாக அந்த சண்டை என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. எப்போது அந்த சண்டை முடிவுக்கு வரும் என்பதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. பேச்சுவார்த்தையை நடத்துகிறார்கள், சமாதான பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள், சட்ட நிறுத்தம் அறிவிக்கிறார்கள், எல்லாம் செஞ்சாலும் சண்டை நின்றபாடில்லை. இதனுடைய விளைவாக வெறும் அந்த 3 நாடுகள் மட்டும் பாதிக்கப்படவில்லை. அங்க போடுற சண்டைக்கு நம்ம வீட்டு அடுப்பு அணையுது. நீ என்னைக்காச்சும் நினைச்சு பார்த்தீங்களா? ஈரானுக்காரன அமெரிக்காக்காரனு சண்டை போட்டா நம்ம வீட்டு அடுப்பியா அணையுதோம்? நம்ம வீட்டுக்கு ஏன் கேஸ் வர போகணும்? அந்த சண்டைக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா நீங்க?
தென்னை மரத்துல தேள் கொட்டினா பனை மரத்துல நெறி கட்டுறது ஊர் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது பனை மரம்லாம் நிறைய இருக்கிற மாவட்டம் வேற இது. அந்த மாதிரி அமெரிக்காக்காரனு ஈரான்காரனு சண்டை போடுறது இங்க நெறி கட்டுறது நம்ம வீட்டு அடுப்பு அணையுது. அப்ப அதை பற்றி நாம் கவலைப்படாமல் இருக்க முடியுமா? சண்டையை நிறுத்து அப்படின்னு நம்மளை சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. சண்டையை நிறுத்தவில்லை என்று சொன்னால் மேலும் மேலும் இந்த விலை என்பது உயர்ந்து கொண்டே இருக்கு. இப்போதே கேஸ் விலை வீட்டு உபயோக சிலிண்டர் 1000 ரூபாய் ஆயிடுச்சு. வணிக சிலிண்டருடைய விலை 3350 ரூபா. ஆனா 3350 ரூபா என்பது கம்பெனி ரேட்டு. கடைக்காரர் வாங்குறது 5500 ரூபா கொடுத்து வாங்குறாரு. எங்க கள்ள மார்க்கெட்ல. அதே மாதிரி வீட்டு உபயோக சிலிண்டர் ஒரு சிலிண்டர் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 45 நாள் 50 நாள் ஆகுது. 50 நாளைக்கு ஒரு சிலிண்டர் வச்சு ஒரு வீட்டில் சமைக்க முடியுமா? அப்ப நம்ம தனியா ஒரு சிலிண்டர் வாங்கணும்னா அது 1000 ரூபாய் சிலிண்டர் என்பது 1500 2000 ரூபான்னு கொடுத்து வாங்க வேண்டியது. ஆகவே ஒரு கடுமையான பொருளாதார சுமையை நம்முடைய மக்கள் ஏற்க வேண்டிய கட்டாயத்திற்கு அமெரிக்கா துவக்கிய யுத்தம் அடிப்படையான காரணமாக இருக்கிறது என்பதை நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இப்ப பெட்ரோல் டீசல் ஏறினா என்ன ஆகும்? லாரியில தான் காய்கறி பூரா வருது, லாரியில தான் பருப்பு வருது, லாரியில தான் எண்ணெய் வருது, நம்ம வீட்டுக்கு வேண்டிய துணி வருது, மற்றது வருது. இப்ப இந்த ஏற்றப்பட்ட விலை முழுவதையும் லாரியில பொருளை ஏற்றி வருகிற போது அந்த பொருளின் மீதுதான் கடைக்காரர் வைக்கிறார். ஆகவே இந்த மொத்த சுமையும் மக்கள் தலையில் சுமத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால விலைவாசி அபரிமிதமாக உயர்ந்து போயிருக்கிறது. இதிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும், விலைவாசியை குறைக்க வேண்டும். குறைந்தபட்சம் பெட்ரோல் டீசல்ல இப்ப பெட்ரோல் வந்து 100 ரூபான்னு வச்சுங்க. 100 ரூபாயும் பெட்ரோல் உற்பத்தி ஆகிறதுக்கான செலவு கிடையாது. 100 ரூபாயில 50 ரூபாய் மத்திய அரசும் மாநில அரசாங்கத்துக்கும் வரி வருவாயாக போகிறது. மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் 50 ரூபாய் எடுத்துக்கிட்டு 50 ரூபா தான் பெட்ரோலுடைய விலை. இப்ப விலை ஏற ஏற மத்திய மாநில அரசாங்கங்களுடைய வரி வருவாய் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அவர்களுக்கு வருவாய் வருகிறது, மக்களுக்கு சுமையாக இருக்கிறார். ஆகவே நாம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாம என்ன சொல்றோம்? உங்களுக்கு வரக்கூடிய வரி வருவாயிலிருந்து குறைஞ்சபட்சம் குறைச்சிங்க. ஒரு லிட்டருக்கு 5 ரூபா குறை. உனக்கு 25 ரூபா வருது இல்ல, மத்திய அரசாங்கத்துக்கு 5 ரூபா குறைச்சிக்கு. மாநில அரசாங்கத்துக்கு 25 ரூபா வருவாய் வருது இல்ல, 5 ரூபா குறைச்சிக்கு. இப்ப மக்கள் துன்பத்தை அனுபவிக்கிற போது அதிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கு, அவர்களுக்கு ஒரு நிவாரணம் அளிப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் இந்த மாதிரி தங்களுடைய வருவாயிலிருந்து குறைத்துக் கொள்வது என்கிற குறைந்தபட்ச நடவடிக்கை எடுக்கலாமா இல்லையா? சர்வதேச சந்தையில விலை ஏறுது, அமெரிக்காக்கார சண்டை போடுறான், சண்டை நிற்கிறான், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதன் மூலமாக வரி வருவாய் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது மத்திய அரசும் மாநில அரசும். அதை குறைத்துக் கொள்வதே உங்களுக்கு என்ன கஷ்டம் என்பதைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதிலே ஒரு முக்கியமான கோரிக்கையாக நாம் வந்து முன்வைத்திருக்கிறோம். ஆகவே விலைவாசி குறையாமல் மக்களால் வாழ முடியாது. இது வந்து மத்திய அரசாங்கம் விலையை எல்லா பொருட்களுடைய விலையையும் குறைப்பதற்கு, கட்டுப்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதே ஒரு முதன்மையான கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். இரண்டாவது முக்கியமான கோரிக்கை இந்த 100 நாள் வேலை. அதாவது கிராமப்புற மக்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக ஒரு வேலை வாய்ப்பு என்று சொன்னால் இந்த 100 நாள் வேலை திட்டம் தான். அது வந்து இந்த மோடிக்கு பொறுக்கல. அந்த திட்டத்துக்கு எதிராக எவ்வளவு அவதூறு பிரச்சாரம் பண்ண முடியுமோ அவ்வளவு அவதூறு பிரச்சாரத்தை பண்ணி இந்த திட்டத்துக்கு எதிரான ஒரு மனநிலையை மற்றவர்கள் மத்தியில் ஏற்படுத்தி நிதியை குறைத்து, வேலை நாட்களை குறைத்து, பயனாளிகள் எண்ணிக்கையை குறைத்து, எந்த அளவுக்கு அந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் என்கிற அந்த சட்டத்தை சீர்குலைக்க முடியுமோ அவ்வளவையும் கடந்த 10 ஆண்டு காலமாக அவர்கள் செய்திருக்கிறாங்க. இப்ப கடைசியா தேர்தலுக்கு முன்பாக என்ன பண்ணாரு? அந்த திட்டத்தையே ஒழிச்சு கட்டி பிபிஜி ராம்ஜின்னு சொல்லி புதிதாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதிலே 60% நிதியை மட்டும்தான் மத்திய அரசாங்கம் தரும், மீதி 40% நிதியை 100 ரூபானா 60 ரூபா மத்திய அரசாங்கம் தரும், 40 ரூபாய் மாநில அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தை திருத்தி கிட்டத்தட்ட அந்த திட்டத்தையே ஒன்றுமில்லாமல் இப்போது ஆக்கிவிட்டார். இப்ப 100 நாள் வேலை திட்டம் இல்லாததினால் 100 நாள் வேலை திட்டம் இருந்தபோது என்ன நடந்தது? நம்முடைய பெண்கள் கிராமத்திலே தைக்கியிருந்தார்கள். இடம்பெயர்ந்து கேரளாவுக்கு செல்வது, வேற மாநிலங்களுக்கு வேற மாவட்டங்களுக்கு வேலை தேடி செல்வது என்கிற நிலைமை என்பது குறைந்திருந்தது. ஆனால் இப்போது இந்த திட்டமே முற்றிலும் ரத்து செய்யப்பட்ட காரணத்தினால் கிராமப்புற பெண்கள், குறிப்பாக தனித்து வாழுபவர்கள், விதவை பெண்கள், முதியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இனிமேல் வேலையே இல்லை என்கிற நிலைமையை மோடி அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறார். ரெண்டாவது இப்ப அவங்க என்ன சொன்னாங்க? 125 நாள் நாங்க கொடுத்துருக்குறோம்,
100 நாள 125 நாள் ஆக்குனது நல்லது தானே என்றெல்லாம் அவர்கள் எடப்பாடி உட்பட கூட பிரச்சாரம் செய்தார். நான் என்ன கேட்க விரும்புறேன், 100 நாள் வேலை இருந்த போது 100 நாள் வேலை கிடைச்சதா? ஒரு குடும்பத்துக்கு 100 நாள் சட்டம். யாராவது இங்க 100 நாள் வேலைக்கு போனாலும் சொல்லுங்க. அந்த திட்டத்துல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் பெரும்பாலான குடும்பங்களுக்கு 100 நாள் வேலை என்பது வழங்கப்பட்டதே கிடையாது. 30 நாள், 35 நாள், 37 நாள், 41 நாள் தான் வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர எந்த குடும்பத்துக்கு 100 நாள் வேலை என்பதை இவர்களால் வழங்க முடியவில்லை. ஏற்கனவே அப்படி வழங்க முடியாதவர்கள் தான் இப்போது சொல்லுகிறார்கள் 125 நாள் வேலை தர போறேன். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போறான்னு சொன்னது மாதிரி 100 நாள் வேலையே ஒழுங்கா கொடுக்க முடியாத ஆளு 125 நாள் தரேன்னு சொல்றான். இது ஏதாவது நம்புற மாதிரி இருக்க? சரி, 125 நாள் தரணும்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக மட்டும் மத்திய அரசாங்கம் ஒதுக்க வேண்டும். 4 லட்சம் கோடி ரூபாய் நீ தாண்டு ஒதுக்கி இருக்கிறான். எவ்வளவு தெரியுமா? 95,000 கோடி. இந்தியா பூராத்துக்கு, நீங்க தமிழ்நாட்டுக்கு நினைச்சுக்காதீங்க, இந்தியா பூராத்துக்கு சேர்த்து 95,000 கோடி. இதிலே தமிழ்நாட்டுக்கு அவர்கள் ஒதுக்கி இருப்பது வெறும் 7,000 கோடி. 7,000 கோடி ரூபாயில எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற 10 லட்சம் பேத்துக்கு வேலை தர முடியும்? 100 நாள் 125 நாள் எப்படி வேலை தர முடியும்? 25 நாள் தந்தாவே பெரிய விஷயம். ஆகவே ஏற்கனவே இந்த 100 நாள் வேலை திட்டத்தை நம்பி இருந்த மக்களுடைய வயிற்றில் அடித்த அரசாங்கமாக மோடி அரசாங்கம் இருந்திருக்கிறது என்பதை என்றைக்கு நாம் மறக்கக்கூடாது. இவர்கள் 125 நாள் சொல்வது என்பது ஏமாற்று வேலை. அதிலேயே 40% நிதியை மாநில அரசாங்கம் தரவில்லை என்று சொன்னால் இந்த குறைந்தபட்ச நாட்கள் கூட கிடைக்காது என்பதுதான் இப்போது ஏற்பட்டிருக்கிற நிலைமை. ஆகவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன முடிவெடுக்கிறது என்று சொன்னால், ஏற்கனவே நடைமுறையில் இருந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை தொடர வேண்டும். வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து விபிஜி ராம்ஜி என்கிற அந்த திட்டத்தை அமல்படுத்த அவர்கள் இருக்கிறார்கள். அது கூடாது, பழைய சட்டமே தொடர வேண்டும். இல்லை என்று அதுலதான் நல்ல பாதுகாப்பு இருந்தது. வேலை கொடுக்கணும், வேலை கொடுக்கலன்னா நிவாரணம் கொடுக்கணும், வேலை நேரத்துல பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கான நிவாரணத்தை, மருத்துவ உதவியை வழங்க வேண்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கு அதில் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும், அந்த வேலை நேரம் என்பது பாதியாக குறைக்கப்பட வேண்டும் போன்ற பல்வேறு நல்ல அம்சங்கள் இருந்தது 100 நாள் வேலை திட்டம். இந்த 125 நாள் என்று சொல்லக்கூடிய விபிஜி ராம்ஜி திட்டத்தில் அப்படிப்பட்ட எந்த பாதுகாப்பும் அந்த திட்ட பயனாளிகளுக்கோ தொழிலாளர்களுக்கோ கிடையாது. ஆகவேதான் இது கூட விபிஜி ராம்ஜி கூடாது, மகாத்மா காந்தியே எங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாம ஒரு கோரிக்கையை நாம் எழுப்பி இருக்கிறோம். அதே மாதிரி 3ஆவதாக தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் என்று சொல்லி ஏற்கனவே இந்திய தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்ற தொழிலாளர் நலன் சார்ந்த பல்வேறு உரிமைகளையும் பறிக்கக்கூடிய வகையில் தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் என்கிற பெயரில் 4 தொகுப்பு சட்டங்களை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் நிறைவேற்றி வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து அந்த தொகுப்பு சட்டங்கள் ஏற்கனவே 1ஆம் தேதி அமலுக்கு வந்துவிட்ட அந்தந்த மாநில அரசாங்கங்கள் அதற்கான விதிகளை உருவாக்க வேண்டும். கர்நாடக மாநில அரசாங்கம் முன்னாள் நீதிபதி அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு போட்டு அவர் ஏராளமான பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறார். அதை இந்திய நாடு முழுவதும் பல்வேறு மாநில அரசாங்கங்களுக்கும் அது அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கமும் இந்த தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் சம்பந்தமான விதிகளை உருவாக்குகிற போது தொழிற்சங்கங்களை அழைத்து பேசி தொழிலாளர் நலனுக்கு பாதிப்பில்லாத வகையில் அல்லது தொழிலாளர் நலன்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் அந்த விதிகள் உருவாக்கப்பட வேண்டுமே தவிர, மோடி அரசாங்கம் முதலாளிகளுக்கு சாதகமாக தொழிலாளருடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் நிறைவேற்றி இருக்கக்கூடிய அந்த சட்ட தொகுப்பை அப்படியே இங்கே அமல்படுத்துவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை நான் இங்கே திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன். ஆகவே தமிழக தொழிலாளி வர்க்கம் மிகுந்த நம்பிக்கை வைத்து திரு விஜய் அவர்களுக்கு விசில் சின்னத்திற்கு வாக்களித்திருக்கிறார். ஏற்கனவே இருந்தவர்கள் நல்ல முறையில் நம்முடைய நலனை பாதுகாக்கவில்லை. ஆகவே ஒரு புதிய கட்சியை ஆட்சி அமைக்க நாம் தேர்ந்தெடுக்கலாம் என்ற முறையில் தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பகுதியானவர்கள் அவர்களுக்கு வாக்களித்து தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆகவே நம்பிக்கையோடு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் சம்பந்தமான பிரச்சனையில் அனைத்து தொழிற்சங்கங்களையும் அழைத்து பேசி அவர்களுடைய ஆலோசனையோடு அதற்கான விதிமுறைகளை உருவாக்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்கிற இந்த கோரிக்கைகளை எல்லாம் வற்புறுத்தித்தான் வரக்கூடிய 19ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் 500க்கும் மேற்பட்ட இடங்களில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது என்று குற்றாலத்திலே கூடிய நம்முடைய மாநில குழு கூட்டத்தில் நாம் முடிவு செய்திருக்கிறோம்.
ஆகவே குற்றாலத்தில் எடுத்திருக்கிற இந்த முடிவை தென்காசி மாவட்டமும் சிறப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இங்கே எடுத்த முடிவு என்கிற முறையில் இந்த மாவட்டம் முழுவதும் ஆயிரக்கணக்கான நம்முடைய மக்களை திரட்டி 100 நாள் திட்ட பயனாளிகள், முறைசாரா தொழிலாளர்கள், விலைவாசி உயர்வினால் பாதிக்கப்படாத மக்கள் பகுதியினர் கிடையாது என்கிற முறையில் அனைத்து பகுதி மக்களையும் இந்த 3 கோரிக்கைகளும் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய பெரும்பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்கிற முறையில் ஆயிரக்கணக்கிலே திரட்டி 19ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தை மாநிலம் முழுவதும் வெற்றிகரமாக்குவது என்று நாம் தீர்மானித்திருக்கிறோம். அந்த முடிவை தென்காசி மாவட்டத்திலும் நீங்கள் சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.